மக்களை வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஒன் சூர்யாவுடைய ரெட்ரோ மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு லேகிங்காக ஃபீலாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு லவ்வை வந்து எப்படியெல்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் பர்சனலாகவே எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அந்த டேரக்டட் மூவிஸ்னாலே வேறு ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது அந்த ஒரு ரேஞ்சில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த பிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சினிமேட்டிக் லுக்கை கொண்டு வரதுல தான் அந்த ஒரு மூவியே ப்ரெசன்ஸாக இருக்கும். இந்த மூவியில் ஒரு சீன் பை சீன் அந்த ஒரு விஷுவலாக இருக்கட்டும், அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபில்லாக இருந்தது. அண்ட் மியூசிக்குமே உண்மையாலுமே தாறுமாறாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் எஸ், சூர்யா அவருடைய பர்ஃபாமன்ஸ், ஒட்டுமொத்த பர்ஃபாமன்ஸுமே தலைவர் தூக்கி சாப்பிட்டாப்புல அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் பேக்கடு மூவி லிட்டரலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்றத சொல்லணும். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லாக எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஆக்ஷனோட அந்த ஒரு மூவியை பார்க்கும்போது. லைட்டாக எனக்குமே அந்த லேகிங்கான ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரொம்ப அந்த ஒரு ஸ்டோரியை வந்து இழுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அந்த கதைக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றது அந்த கிளைமேக்ஸில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓவராலாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ ட்ரை பண்ணாதங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவியில் வந்து அந்த கடவுள் பற்றின அந்த ஒரு ரெஃபரன்ஸுமே சின்னதாக வச்சுருப்பாங்க. அது உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். அந்த கம்சனுக்கும் கிருஷ்ணன் பிறக்கிற அந்த ஒரு டைம், அதில் எப்படியெல்லாம் அந்த ஒரு விஷயம் நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலுமே அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த இடத்துக்கு போகும்போது அது வேறு ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. கம்சன் வந்து என்னை அழிக்க வரவனை கொல்லணுன்றதுக்காக பிறக்கிற எல்லா குழந்தையுமே கொண்டுகிட்டு இருக்கிற மாதிரி லிட்டரலாக நாசர் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். அதை வந்து கிளைமேக்ஸில் போகும்போது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கோடு சொல்லும்போது அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் உண்மையாலுமே பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர், அதாவது இதில் ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1890 டைம் லைனில் மக்களை அடிமையாக வேலை வாங்கிட்டு இருக்கிற அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்களாட்டி அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா 1960s டைமில் வந்து இவர் நாசர் கைக்கு அந்த ஒரு பொறுப்பு போகுது. அவர் வந்து மக்களை எல்லாரையுமே சந்தோஷமாக வாழ வைப்பார் நினைக்கும்போது, அவர் வந்து என்ன வந்து இங்கிலாண்ட்ஸ் மக்கள் பண்ணாங்களோ அதே விஷயத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்கள வேலை வாங்குறதா இருக்கட்டும், அடித்து துன்புறுத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி சேமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய பையனும் வந்து அதை வந்து வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. லைக் அந்த வார் நடக்கும் பார்த்தீங்களா, லிட்டரலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே ஒரு வாரை க்ரியேட் பண்ணி அதில் அடிச்சுக்க விட்டு அதில் காசு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த படிப்படியாக நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த அடிமையாக இருக்கிற அந்த ஒரு மக்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை வந்து கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஸ்டோரி பக்காவாக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே அவருடைய அந்த ரைட்டிங்கில் தான் ஜெயிச்சிருப்பாப்புல. அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு கதைக்கும் அந்த ஒரு கிளைமேக்ஸுக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு மூவியை பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒரு டைமும் அந்த ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சூர்யா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் லிட்டரலாக வேறு லெவல். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே சூர்யாவுக்கு வந்து சிரிப்பு வராது, அவர் வந்து சிரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மூவியை கொண்டு போகிறப்போ லைக் இன்ட்ரோவல் டைம் அப்போது பூஜா ஹெட்டே வந்து அவங்கள பார்த்துட்டு, அதாவது அவர் ஓகே நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை லவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது க்ரியேட் ஆகும்போது அவர் சிரிக்கும்போது அந்த ஷிஃப்ட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த ரைட்டிங்காக இருக்கட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு சிரிக்காமல் இருந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல சிரிக்கும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வாரே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுமே அதை பிரித்து காமிச்சிருப்பாங்க. லவ், லாஃப்டர், வார், அந்த தம்மம்னு சொல்லி ஒரு விஷயத்தையுமே அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த ஒரு மூவியோடைய அந்த எலிவேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்கும். அதாவது இங்கே கொண்டு போகிற விஷயத்த அவ்வளோ பக்காவாக கொண்டு போய்ட்டு அந்த வார் டைமில் சூர்யா வந்து லிட்ரலாக ஒரு டெவில் ஸ்டேஜில் காமிச்சிருப்பாங்க. அதாவது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னான்னு தோன்றதை செய்கிற ஒரு கேரக்டராக இருக்கிற ஆள் அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து தம்மம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இதுக்காக தான் அந்த ஒரு லைஃபே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல அந்த எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒரு விஷயமே. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும்போது தான் லிட்டரலாக அந்த ஒரு மூவியோட அந்த பிளாஸ்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கதை எல்லாத்தையுமே ஒரு இதாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல போகும்போது அந்த மூவி வந்து ஒரு ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த பர்சனலாக பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிச்சுன்னு சொல்லலாம்.
ஒரு சில இடத்துல அந்த காமெடியுமே அவ்வளோ சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்னா சூர்யாவுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக தெரிஞ்சது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பக்கா ஒரு எவில்னஸை காமிச்சிருப்பாங்க. அது உண்மையுமே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷனை காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே நாசர் அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது அதுவுமே நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு எவில்னஸ்ஸை அவ்வளோ ப்யூராக காமிச்சிருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸில் வந்து அதாவது அந்த அடிமைப்பட்ட மக்கள் சிரிக்க மறந்த மக்களுக்கு அந்த ஒரு சிரிப்பும் அந்த விடுதலையும் கிடச்சிதா அப்படின்றது தான் அந்த ஒரு முழு படத்துடைய அது ஸ்டோரியுமே அதை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸுமே ஒரு மாதிரி செம்ம ஒரு ஃபன்னியாக ஒரு மாதிரி நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஒரு செம்ம ஒரு ஹோல்சமாக எந்த ஒரு பயமான ஃபீலிங் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு மூவி அவ்வளோ சட்டிலாக அவ்வளோ சூப்பராகவே என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல லேக் ஆனதுக்கு எனக்கு காரணம் என்னென்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு சில 2 டைம் வந்து அந்த லேக் ஆன ஃபீல் வந்துச்சு. லைட்டாக அந்த ஒரு மூவியோடைய அந்த எக்ஸ்ப்ரெஷனே ஒரு மாதிரி மாற்றுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் அது கொண்டு போன விஷயம் தான் அந்த மூவியை ஹோல்சமாக இருக்குச்சு. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு உண்மையுமே ஒரு ஒரு ஜாலியான ஆக்ஷன் பேக்கடு மூவின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த மூவி எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்றதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் பார்த்தேன்.